ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் ஓடலிஷியஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி காம்பினேஷன் நம்பர் 1. ஸோ இந்த ரெசிபிக்கு ஃபஸ்ட்டு பொட்டேட்டோஸ் பாயில் பண்ணி தனியாக எடுத்து வச்சாச்சு. அந்த பாயில் பண்ண பொட்டேட்டோஸ் ஆறுனதுக்கப்புறமா அந்த பீல் பண்ணி அந்த தோலெல்லாம் உரித்து தனியாக எடுத்து வச்சாச்சு. ஸோ அடுத்தபடியாக 2 கப்பு அரிசி வேக வச்சு தனியாக ஆற வைக்க எடுத்து வச்சாச்சு. ஸோ ஒரு முடி தேங்காய், அப்புறம் ஒரு பல்லு பூண்டு நல்ல துருவின பதத்தில் மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். ஸோ இப்போ அடுத்து பார்த்தோம்னா கடாயில் ஒரு 1/4 கப்பு எண்ணெய் ஊற்றி ஒரு 3 பல்லு பூண்டு சேர்த்து அது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சால்ட்டு. இது என்னன்னு பார்த்தோன்னா இந்த இடத்துல நம்ம சூடு கொஞ்சம் பதம் கரெக்டாக பார்த்துக்கணும். ஏன்னா மிளகாத்தூள் தீஞ்சிடுச்சு அப்படின்னா டேஸ்ட்டு நம்மளுக்கு வராது. இது வந்து கிரேட்டஸ்ட் சீக்ரெட் இந்த பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணதுலேங்க. இந்த கண்டென்ட்ஸ் எல்லாம் ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா நம்ம அடுப்பை அணைச்சிடணும். அடுப்பு அணைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் உருளைக்கிழங்கு போட்டு அதை திருப்பி நல்லா கலக்கி கொடுக்கணும். அதுக்கப்புறமா திருப்பி அடுப்பு வந்து நிதானமாக ஏற்றிக்கலாங்க. ஸோ இந்த சூட்டில் என்ன பண்ணலான்னா இன்னும் ஒரு முறை நல்ல அந்த கண்டென்ட்ஸ், அதாவது அந்த உருளைக்கிழங்கு, மிளகாத்தூள், பூண்டு, சால்ட்டு, எண்ணெய் எல்லாத்தையும் சேர்ந்து இன்னொரு முறை நல்லா நம்ம வந்து அந்த சூடுபட ஒரு லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளஸ்டான ட்ரிக்கு. இந்த ட்ரிக் மூலயமா நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப ஈஸி. அதாவது முதல்லையே மிளகாத்தூளை எண்ணெயில் வதக்கி எடுத்துட்டோம் அப்படின்னா அது பரவி நல்லா மொறுமொறுன்னு வறுத்து வர்றதுக்கு வந்து ரொம்பவுமே நம்மளுக்கு வந்து சுலபமாக இருக்கும் அது. ஸோ ஒரு சூப்பர் ஃபென்டாஸ்டிக்கான ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை வந்து இப்போ ரெடி பண்ணிட்டோங்க. இந்த சுவையை கூட்டுறதுக்கு வந்து நம்ம அந்த வீட்டில் பண்ண மிளகாப்பொடி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப அருமையாகவே வரும். ஸோ பாருங்கள், நல்ல மொறுன்னு ஃப்ரை ஆகி வந்துருச்சு பொட்டேட்டோ. ஸோ இதுக்கு நல்ல சூப்பர் காம்பினேஷனான ஒரு சூப்பர் ஹெல்த்தியான ஒரு டிஷ் வந்து அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு வானலி எடுத்துக்கலாம். அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அது கூட நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கான கடுகு சேர்த்துக்கலாம். இந்த கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 4 காஞ்ச மிளகாய் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சப்போஸ் காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுத்தம் பருப்பு போட்டு லேசாக ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். ஸோ இப்போ இந்த காம்பினேஷனில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அந்த துருவின பதத்துக்கு மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தேங்காய், பூண்டு அந்த காம்பினேஷனை இதில் சேர்த்து லேசாக பரட்டி கொடுக்கலாம் வானலியில். அண்ட் கூடவே நம்ம எவ்வளோ தேவையோ அந்த அளவு உப்பும் நம்ம அதில் ஆட் பண்ணிக்கணும். இப்போ சாதாரணமாக தேங்காய் சாதம் தானே அப்படின்னு சொல்லிடுறோம். பட் தேங்காயில் வந்து அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு காம்பனண்ட் இருக்குதுங்க. அதுக்கு பேர் வந்து லாரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த லாரிக் ஆசிட் வந்து குழந்தைங்களோட மூளை வளர்ச்சிக்கு ரொம்பவுமே நல்லது. சிம்பிளாக தேங்காய் சாதம் தானே நம்ம ஒதுக்கிடுறோம். பட் ஆனால் அதில் இருக்கக்கூடிய அந்த நறுமணமும் அந்த சத்தான பொருட்களும் வந்து குழந்தைங்களோட ஆரோக்கியத்துக்கு உண்மையிலேயே ரொம்ப நல்லது. இப்போ நல்லா கலக்கி விட்ட அந்த மிக்சரோட நம்ம பிடிச்சி வச்ச சாதமும் சேர்த்து பரட்டி எடுத்துட்டோன்னா சூப்பரான தேங்காய் சாதமும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுதாங்க நம்மளோட ஃபஸ்ட்டு லஞ்ச் பாக்ஸ் காம்பினேஷன், கோகனட் ரைஸ் அண்ட் பொட்டேட்டோ ஃப்ரை. ஸோ இது பேக் பண்ணி கொடுத்தோன்னா அந்த தேங்காயினுடைய நறுமணத்துக்கும் அந்த பொட்டேட்டோ ஃப்ரையோட காம்பினேஷனும் சேர்த்து கொடுத்து விட்டோன்னா பசங்க கண்டிப்பாக டிஃபன் பாக்ஸ் வந்து காலி பண்ணி அனுப்பிடுவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த காம்பினேஷனும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சிம்பிளான டிஷ்ஷஸ்னாலும் அது நம்ம எப்படி பரிமாறுறோம், எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோன்றதும் வந்து குழந்தைங்களுக்கு ஒரு முக்கியமான ஆஸ்பெக்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் டிஃபன் பாக்ஸ் என்ன யூஸ் பண்ணுறேன்னா இந்த ஹோம் எசென்ஷியல்ஸ்லேருந்து வந்த ஒரு காம்பினேஷனுங்க. அந்த பாக்ஸோட அந்த குவான்டிட்டி கரெக்டாக அடிக்குவேட்டாக இருக்குது. பசங்களுக்கு வந்து எவ்வளோ தேவையோ அதுக்கான அந்த அளவு அதில் கொள்ளுது. ஸோ டிஃபன் பாக்ஸ் அடிக்கடி மாற்றுறது மூலயமா குழந்தைங்களுக்கு அது ஒரு மாற்றமாக இருக்கும்பொழுது சாப்பிட்றது அந்த விஷுவலைசேஷன், ப்ரெசன்டேஷன் நல்லாவே இருக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னொரு முக்கியமான காம்பினேஷனோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நாகாஸ் ஓடலிஷியஸ் அண்ட் ஓட் டு குக்கிங்.